வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 156 பிறப்புரிமையும் சுதந்திரமும் என்பது தலைப்பு. பிறப்புரிமை, சுதந்திரம் இப்பேறுகள் நம் உடல் உயிர் போல் போற்றிடுவோம், காத்திடுவோம், புரையொழித்து வாழ்ந்திடுவோம். உண்மையில் நாம் வாழ்வில் பிறர்க்கரிய பேறு என்பது பிறப்புரிமையும் சுதந்திரமும் தான். நாம் எதையெதையோ இன்று பேறு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பணம், தங்கம், மனை, விளை நிலம், வீடு, மொத்தத்தில் செல்வம்தான் ஒரு மனிதன் அடைய வேண்டிய பேறு என்ற அறியாமை இன்று நிலவுகிறது. உண்மையில் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, அறிவில் உயர்ந்தவர்கள் நட்பு, அன்பு, புகழ் இவை அனைத்தும் பேறுகள். ஆனால் அருட்தந்தை இந்த கவிதையில் 2 பேறுகளை மட்டும் மிக சிறப்பாக உயர்வாக குறிப்பிடுகிறார். அது ஒன்று பிறப்புரிமை, மற்றது சுதந்திரம். சுதந்திரமோ உரிமையோ இல்லாத வாழ்வு என்ன வாழ்வு? எனவே இந்த 2 பேறுகளையும் நம் உடலையும் உயிரையும் போற்றி பாதுகாப்பது போல் நாம் காக்க வேண்டும். சுதந்திரமும் பிறப்புரிமையும் இல்லாமல் எத்தனை செல்வச் செழிப்பின் நடுவே வாழ்ந்தாலும் அந்த வாழ்வில் எப்படி அமைதி கிட்டும், அல்லது அப்படியே அமைதி கிட்டினாலும் அது எப்படி நிலைக்கும்? எனவேதான் அருட்தந்தை சொல்கிறார்கள், இந்த 2 பேறுகளையும் நாம் கண்ணை இமை காப்பது போல் போற்றி காத்திடுவோம். இந்த 2 பேறுகளையும் மனிதர்கள் அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியாமல் தடுக்கிற குற்றம் குறைகளை ஒழித்து வாழ்ந்திடுவோம். புறையோடி போனது என்று சொல்வார்கள் அல்லவா? சமுதாயத்தில் பல தீமைகள் புறையோடி போனதால் தான், மிக குறிப்பாக பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்கிற புறையை எல்லாம் நீக்கினால்தான் பிறப்புரிமையும் சுதந்திரமும் அனைத்து மக்களுக்கும் சமமாக கிட்டும். எனவே இந்த 2 நற்பேறுகள் கிட்டாதவாறு தடுத்து கொண்டிருக்கும் புறையை ஒழித்து வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.